வணக்கம், நான் உங்க சந்தோஷ். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, பொரிஷ்கா அப்படின்ற பையன பத்தி பார்க்க போறோங்க. அவன் பார்த்தீங்கன்னா, மார்ஸ்ல வாழ்ந்ததாகவும், மார்ஸ்ல ஒரு சிவிலைசேஷன் இருந்தது. ஒரு பெரிய வார் வந்தது. அதனால மார்ஸ் அழிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு பெல் பட்டனை தட்டி விட்டா தான் நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குடன் நம்ம வீடியோஸ்லாம் வந்து சேருங்க. அதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளோட 3வது வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, பொரிஷ்கா பார்த்தீங்கன்னா, மார்ஸில் நான் பிறந்ததாகவும் சொல்கிறாங்க. பொரிஷ்காவோட ஸ்டோரியை பற்றிலாம் அவன் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் பிறக்கிறான். 1996 பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே டாக்டர்ஸுங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் சீக்கிரமாக இது குழந்தை தலை தூக்குன்னு சொல்லுவாங்களாங்க. அது பார்த்தீங்கன்னா அவன் ஜஸ்ட்டு 15 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவன் தலைலாம் தூக்கி எல்லாத்தையும் அங்கங்கே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா குழந்தைங்களோட அவன் அட்வான்ஸாக தெரிய ஆரம்பிச்சிருக்கான். அதாவது கொஞ்சம் ஒரு ஃபியூ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா நடக்கிறது, தவழ்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ஓகே அப்படின்ட்டு ப்ளே ஸ்கூலில் சேர்த்து விட்ருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா மார்ஸு, ஃபேஸு அதெல்லாம் அந்த ஸ்பேஸ்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவன் ஆர்வம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான், நான் மார்ஸில் வாழ்ந்தேன், மார்ஸில் நான் ஏற்கனவே உயிரோடு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சேனல் வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஒரு பையன் ட்ரெண்டிங் ஆனாலே எல்லாம் வந்து பார்ப்பாங்களாங்க. சேனல்ஸ்லாம் வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்களா, அந்த மாதிரி அவங்களும் ஒரு சேனல் வந்திருக்காங்க. அந்த சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கமல்யான் அப்படின்ற சேனல்லேருந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 4 lakh வியூஸும் போயிருக்குங்க. அதில் என்ன அவன் சொன்னால் பார்த்தீங்கன்னா, அவங்க கேள்வியெல்லாம் கேட்குறேன்னு நாங்கள் பதில் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தாங்க அந்த ஷோ நடத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கப்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், மார்ஸில் வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடிங்க, பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மனித இனம் மாதிரி அங்கேயும் ஒரு மக்கள்கள் இருந்தாங்க. எல்லாம் 7 அடி 7 ஃபீட்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க. 7 அடி அதாவது 7 ஃபீட்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க மனுஷங்கள்லாம். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு விடுறோம். அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ செடிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரீஸ் அந்த மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்திருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியே விட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அவங்க ஓவர் அட்வான்ஸாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது மார்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வார் வந்திருக்குங்க. அந்த வாரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிக் பாம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பாம்ஸ்லாம் போட்டு எல்லாம் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போயும் மார்ஸில் மனுஷங்க, அதாவது ஏலியன்ஸ்ன்னு சொல்லலாமா அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா வேற்றுக்கிரகவாசி தான் அவங்களும், அதனால் ஏலியன்ஸ்னே சொல்கிறாங்க. ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது மார்ஸில் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மார்ஸில் இன்னமும் அண்டர் கிரவுண்டில் இருக்காங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். முன்னாடியே நாங்கள் பூமிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு அந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையன் சொல்கிறான், நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலே மோஸ்ட்டாக இருந்த கண்ட்ரிஸ், அதாவது கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா லெமோரியா கான்டினென்ட் அண்ட் எஜிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஓவர் அட்வான்ஸ்டாக இருந்தாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட்டேஷன்லாம் குமரி கண்டத்தில் யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு எப்படி லெமோரியா கான்டினென்ட் தெரிஞ்சதுன்னு தெரியலங்க. அப்போ லெமோரியா கான்டினென்ட் இருந்ததா அப்படின்னு நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை போய் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியுங்க. அதாவது லெமோரியா கான்டினென்ட் பார்த்தீங்கன்னா குமரி கண்டம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டு கீழே இருக்கிறதா நம்பப்படுதுங்க. அந்த பையன் சொல்கிறான் ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது, ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா இறந்துட்டா தான் சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷிப்லாம் யூஸ் பண்ணி இன்னும் மக்கள்லாம், இன்னும் உயிரினம்லாம் இருக்குது, அதாவது ஏலியன்ஸ் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வேறு யூனிவர்ஸில் வேறு கிரகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்கள்ட்ட இப்போ கூட கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையன். அப்படின்னா மார்ஸில் இன்னும் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு எந்த கொஸ்டின் இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம கமெண்ட் பண்ணால் தான் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பையன் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு இன்டர்வியூ அந்த பையன் இந்த மாதிரி சொல்லினே இருக்கான். டைம் ட்ராவல் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இருக்குன்னு அந்த பையன் சொல்கிறாங்க. அதாவது மனுஷங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அந்த யூடியூப் சேனல், மனுஷங்க எதற்காக படைக்கப்பட்டாங்க அப்படின்னு, அதாவது மனுஷங்களோட குறிக்கோள் என்ன, மனுஷங்க எதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனுஷங்க எதற்காக வாழ்கிறாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் அந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த பொரிஷ்கா அப்படின்ற பையன் சொல்லியிருக்கான். அதாவது ஈஜிப்டில் பார்த்தீங்கன்னா சில பிரமிட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பிரமிட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சிங்கம், அதாவது ஒரு மனித தலை இருக்கும், ஒரு சிங்க உடம்பு மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும்.
லெபர்ட்டியோ ஏதோ சொல்லுவாங்க. அது வந்து சாரிங்க லெபர்ட்டி இல்ல. வேற ஒரு ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சுவ பார்த்தீங்கன்னா, அந்த ஈஜிப்ட் பிரமிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்போ மனிதர்கள் அந்த பசில்ஸ்லாம் கிளியர் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்களோ, அப்போ தெரியும் மனுஷங்களோட இன்னொரு எவல்யூஷன் நடக்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாங்கங்க. அதை பார்த்தீங்கன்னா உண்மையாக அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் ஈஜிப்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிரமிட்ஸ்லாம் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அவங்க கவர்மெண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அப்புறம் அது இன்னும் திறக்க முடியலங்க. திறக்கணும்னா ஒன்று இடிக்கணும், இல்லைனா ஏதாவது பண்ணால் தான் நம்மளால் திறக்க முடியும் ஈஜிப்டை. ஈஜிப்ட் திறக்கிறதுக்கான பசில் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அதனால இன்னும் அவங்களால அது திறக்கவும் முடியல. அப்படியே வச்சுருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்காங்க. அந்த பையன் அது இப்படி சொல்கிறான், ஈஜிப்ட் திறந்தால் தான் மனிதரோட எவல்யூஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலில் இதான் 3வது வீடியோ. இந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் தேவைங்க. 100% நானும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆவேங்க. சரி, இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் சந்தோஷ்.